ஹாய் கைஸ், எப்போவுமே நம்ம வந்துட்டு முருங்கைக்கீரை தான் டிஷ் செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம். என் அம்மா இன்றைக்கி புதுசாக வந்துட்டு முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு அதோட குச்சி வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். அதை குடிச்சிட்டு ஒரு 1 மந்த்தாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஹாய்ங்க, இந்த முருங்கைக்கீரை குச்சி வச்சு ஒரு டிஷ்ஷைலாம் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அதாங்க இப்போ நான் செய்ய போகிறேன். முருங்கைக்கீரையை அலசி நல்லா காய வச்சு இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் குச்சிக்கு ஒரு 50 கிராம் கொத்தமல்லி சேர்த்து 50 கிராம் மல்லி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு, சீரகம், சுக்கு எல்லாமே வந்து மிளகு, ஜீரகம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சுக்கு கொஞ்சமாக, ஏலக்காய் ஒரு 5, பட்டை ஒரு 2 துண்டு பட்டை எல்லாம் போட்டு நல்லா சிறுவாக அடுப்பில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுமாதிரி வறுத்து எடுத்த பிறகு இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. இது எதுவும் புதுசாக போய் நம்ம வாங்க வேண்டியதில்லை. இந்த ட்ரிங்க்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முருங்கைக்கீரை குச்சியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் இதில் ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வறுத்து இது வந்து சின்னதாக நம்ம வீட்டில் இருக்கிற பூண்டு நசுக்கிற உடலில் போட்டு நல்லா நசுக்கிட்டு, சுக்கு மஞ்சள்லாம் வந்து மிக்சியில் போட்டால் அரைப்படாது. அதனால் அதை வந்து உரலில் போட்டு நல்லா இடித்து கொஞ்சம் திப்பி பதத்துக்கு வந்த பிறகு அதை எடுத்து ஏற்கனவே தனியாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க இல்லை இந்த நம்ம இடித்து வச்சுருக்கிற பொருளையும் போட்டு நம்ம அரைச்சி பொடி பண்ணி எடுத்து ஒரு டப்பாவுள்ள போட்டு வச்சுக்கிட்டோம். இது வந்து நம்மளுக்கு எப்போ வேணுமோ அதை ட்ரிங்க்ஸாக குடிச்சிக்கலாம். இதை வந்து தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தோன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். வெயிட்லெஸ், உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நானுமே குடிச்சிட்டு வரேன். நம்ம அந்த குச்சியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குச்சியை வச்சு இந்த குச்சியை பொடி பண்ணி இட்லி பொடியிலும் சேர்த்துக்கலாம். ரசப்பொடி இறைக்கிறோம்ல, அந்த ரசப்பொடியிலும் சேர்த்துக்கிறா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் குடிச்சு பார்த்துருக்கோம், நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இதை கொதித்த பிறகு வடிகட்டி குடிக்கலாம், இல்லை வடிகட்டாமலும் குடிக்கலாம். தேன் கொஞ்சம் கலந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேன் கலக்கிறது பிடிக்கலாம், கொஞ்சம் லெமன் போட்டு குடிச்சிடுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.